சரி, நீங்க 20,000 ரூபாய் பட்ஜெட்ல பெஸ்ட்டான மொபைல் எது அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? சரியான வீடியோக்கு தாங்க வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு கேட்டகரியிலும் இருக்கிற பெஸ்ட்டான மொபைல்ஸ் எது அப்படின்றத தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பெஸ்ட் பேட்டரிக்கு எந்த மொபைல் வாங்கலாம், பெஸ்ட் கேமரா எந்த மொபைலில் இருக்குது, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த மொபைல் நல்லா இருக்குது, குறிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்காக எந்த மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். நம்ம பார்க்க போகிற எல்லா மொபைல் லிங்க்கும் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். வேணுன்ற மொபைலை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேமிங் மொபைல்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன மொபைல் வாங்கலாம்? இங்கே என்னோட லிஸ்ட்டில் நிறைய மொபைல் இருந்தது. நான் ஃபில்டர் பண்ணி கடைசியாக வந்த 2 மொபைல், ஒன்று போகோவோட X7 Pro, இன்னொன்று ரியல்மியோட ரியல்மி P3 Ultra. ரெண்டுமே தாறுமாறான மொபைல் தான். குறிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டிமென்சிட்டியோட இந்த 8 சீரியஸ் ப்ராசரோட இந்த 2 மொபைல் மட்டும் தான் வருது. ஸோ இங்கே AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்த்தாலும் 1 மில்லியன் ப்ளஸ் ஸ்கோர்ஸ் பண்ணுறது இந்த 2 மொபைல் மட்டும் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டுமே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 மொபைல்ல எதுனாலும் எடுக்கலாம். ஆனா என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரியல்மியை சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமிங்க்கு மொபைல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸ்டேபிளா அதனோட FPS மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுல ரியல்மி ஸ்லைட்டா பெட்டரா பண்ணிடுறாங்க. இது தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் ரியல்மில 6.83 இன்ச்சஸ் 1.5K AMOLED டிஸ்பிளே, அதே மாதிரி IP69 ரேட்டிங், 50 MPக்கான கேமரா செட்டப், 6000 mAh பேட்டரி வித் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது கூடவே யூஸ்ஃபுல்லா நிறைய கேமிங் ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் ஒரு கர்வ் டிஸ்பிளே மொபைலா இருக்குது. ஸோ ஒருவேளை எனக்கு கேமிங்க்கு கர்வ் டிஸ்பிளே செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போகோ பக்கம் போய்க்கலாம். இந்த ரியல்மி P3 Ultra இப்ப 23,000 ரூபாய் பிரைஸ்ல இருக்குது. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆஃபர்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால 20,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும். சரியான ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா இன்னமும் கம்மி பிரைஸ்ல வாங்க முடியும். ஒருவேளை சரியான ஆஃபர்ஸ் எப்படி தெரிஞ்சுக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இது. ரெகுலரா நானே பார்த்து தாறுமாறான ஆஃபர் ஷேர் பண்ணுவேன். குறிப்பா ரியல்மியோட P4 Pro மாதிரியான மொபைல்ஸ் 25,000 ரூபாய் இருக்கு. இதை வந்து 17,000 ரூபாய்க்குலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து தி பெஸ்ட் டீல். நிறைய பேர் வாங்கிட்டு தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வர பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நான் ஷேர் பண்ணிடுவேங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர ஆஃபர்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் பார்த்து ஒரு நல்ல ஆஃபரில் பை பண்ணிக்க முடியும். அடுத்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் விரும்புறது இல்லை. ஆனால் ஒரு சிலர் சாஃப்ட்வேருக்காகவே மொபைல் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நத்திங்லேருந்து வந்த CMF-ஓட CMF Phone 2 Pro, இன்னொன்று மோட்டோவோட Moto H60 Fusion. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க சாஃப்ட்வேருக்காகவே ஒரு மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது CMS தான் பெஸ்ட் மாதிரி தெரியுது. ஆனா மோட்டோலையும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி அடுத்து சொல்றேன். இங்க CMFல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிளீனான UI, குறிப்பா உங்களுக்கு ப்ளோட்வேர் ஃப்ரீ, ஆட் ஃப்ரீயான UI. குறிப்பா இது வரைக்கும் ஆட் எதுவும் வரல. அடுத்தடுத்த அப்டேட்ல ஆட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தேன். இதை ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றனால நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்து தேவையான எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு கூலான ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைலா இருக்கு. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அப்டேட்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் 3 வருஷம் மேஜர் அப்டேட், 6 வருஷம் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் தவிர 6 வருஷம் வரைக்கும் அப்டேட் தரது இவங்க மட்டும்தான். இது தவிர இந்த மொபைலோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட பிரைசிங். இப்போ இந்த மொபைலை ஒரு 18,000 ரூபாய் பிரைஸ்க்கே உங்களால் வாங்கிக்க முடியும். இது தவிர இங்க மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஓவரால் பெஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் அப்படின்னு பார்க்காம ஓவராலா பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மோட்டோ தாங்க சொல்லுவேன். என்னோட சஜஷனுமே மோட்டோ தான். மோட்டோவோட H60 Fusion இதுவும் ஒரு கிளீனான நீட்டான யூஐயோட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ப்ளோட்வேர் ஃப்ரீயான ஒரு UI தான் கொடுக்குறாங்க. இங்க சாஃப்ட்வேர் மட்டும் தான் இதுல பிரச்சனை. 3 வருஷம் அப்டேட் கொடுக்குறாங்க. இதுவும் தெளிவா வர மாட்டேங்குது அப்படின்ற நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஒரு நல்ல கேமரா செட்டப்பா இருக்கட்டும், 1.5K குவாட் கேவ் டிஸ்பிளேயோட MediaTek Dimensity 7400 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்து 5500 mAh பேட்டரியோட அவைலபிளா இருக்கு. இன்னும் இதனோட மேஜர் ஹைலைட்டா நான் பார்க்கிறது இதனோட பேஸ் வேரியன்ட் 8GB 256GB வேரியன்ட் 21,000 ரூபாய் பிரைஸ்ல தான் இருக்குது. கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 19,000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ 19,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான கேமரா, ஓவராலா ஒரு வெல் ஆல்ரவுண்டர் மொபைல் மாதிரி தெரியுதுங்க. அடுத்து பெஸ்ட் பேட்டரி. ஸோ ஒரு நல்ல பேட்டரி லைஃப்காக ஒரு மொபைல் வேணும்னா கண்ணை மூட்டு விவோவோட T4 போய்க்கோங்க. ஏன்னா இதுல கொடுத்துருக்க பேட்டரி 7300 mAh. ஸோ இங்க இவ்வளோ பெரிய பேட்டரிக்காக மட்டும் இல்ல, இந்த விவோவோட T4ஓட பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்க சரியா சொல்லணும்னா நீங்க வந்து உங்களோட ஸ்கிரீன் டைம் 11 மணிலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு நாளை ஈஸியாக கடந்து 2வது நாள் மதியானம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணா கூட. ஸோ லைட் யூசர் அப்படின்ற பட்சத்தில் 2 நாள் வரைக்கும் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணவே தேவையில்லை. ஸோ இங்கே ஓவராலாக ஆப்டிமைசேஷனோட சேர்த்து பார்க்கும்போது இந்த பேட்டரி ஒரு பெரிய பேட்டரியா இருக்குது. இது தவிர கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே, 50 MPக்கான கேமரா செட்டப், இது கூடவே ஸ்னாப்டிராகனோட ப்ராசரோடையும் வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் புஷ் பண்ணக்கூடிய மொபைலா இருக்குது. இப்போ இதனோட பிரைசிங் 21,000 ரூபாய். இதனோட 8GB 128GB நீங்க வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா ஒரு 19,000 20,000 ரூபாய் பிரைஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதே நேம்ல விவோட T4R அப்படின்னு ஒரு மொபைல் விலை கம்மியா கிடைக்கும். 19,500 ரூபாய், சில சமயங்களில் 18,500 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதுவும் நல்ல மொபைல் தான். அந்த பிரைசிங்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 1,500 ரூபாய் 1000 ரூபாய் போடுறது மூலமா இந்த மொபைல் கிடைக்கும் போது அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவு இருக்காது. ஸோ இந்த மொபைல் இல்லாட்ட அது நல்ல மொபைலா இருந்திருக்கும். ஸோ அதனால வாங்கும்போது அந்த ஆரை பார்க்காம கம்மி பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு நினைச்சு வாங்கிறாதீங்க. ஏன்னா அதுல பேட்டரில இருந்து எல்லாமே கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து பை பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து நிறைய பேர் எதிர்பார்க்குற பெஸ்ட் கேமரா ஃபோன். ஸோ இங்கே பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போதும் திரும்பவும் 2 மொபைல் வருது. CMFோட CMF Phone 2 Pro, அதே மாதிரி மோட்டோவோட Moto S60 Fusion, இந்த 2 மொபைலும். ஸோ இங்கே CMF அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் கேமராக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த பிரைஸ்ல டெலஃபோட்டோ கேமரானா எந்த மொபைலையும் வந்ததில்லை. ஸோ இவங்க மட்டும்தான் டெலஃபோட்டோ கேமரா எடுத்து வந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு டெலஃபோட்டோ வேணும் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் கண்ணை மூட்டு CMF போய்க்கோங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. இல்லை ஓவராலாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு வெல் பேலன்ஸ்டான மொபைல் வேணும் அப்படின்னா மறுபடியும் மோட்டோ தான் சொல்லுவேன். ஏன்னா மோட்டோல உங்களுக்கு கேமரால OIS சப்போர்ட்டோட ஒரு சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க ஆன் ஸ்பெக்ஸ் மட்டும் இல்லாம இங்க டெய்லி யூசேஜ்ல பார்க்கும்போதும் இதுல இருந்து வர அவுட்புட், அதுல யூஸ் பண்ணிருக்க கேமரா அல்காரிதம் எல்லாமே CMF கம்பேர் பண்ணும்போது பெட்டராவே இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போதும் நீங்க மோட்டோல 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா கேமராக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் மோட்டோ தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ இங்க நான் எல்லா செக்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். குறிப்பா உங்களுக்கு டெலஃபோட்டோ வேணா CMF எடுத்துக்கோங்க. இல்ல நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா மோட்டோ CMF ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. பேட்டரி வேணும்னா விவோட விவோ T4 கன்சிடர் பண்ணுங்க. கேமிங்காக நான் தெளிவாக சொல்லிட்டேன். ரியல்மியோட ரியல்மி P3 அல்ட்ரா அல்லது போக்கோட போக்கோ X7 Pro. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இது அப்படின்றத பார்த்து பை பண்ணிக்கோங்க. இது தவிரவும் ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு டெக்னோவோட புவா 7 Pro. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் தேவைப்படுது அப்படின்னா 18-19,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வர இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய மொபைல்ஸை விலை அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ 23-24,000 ரூபாய் இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த ஆஃபர்ஸ்ல விலை கம்மியாகும். வந்ததுன்னா டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து எந்த பட்ஜெட்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன்.